கலைஞர் மு.க. ஸ்டாலினை எப்படி ஆக்கணும்னு ஆசைப்பட்டாரோ அதே போல் மு.க. ஸ்டாலின் தனது மகன் உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. பிறந்தநாள் கொண்டாட்டங்கிறது கொண்டாடுறது ஓகே தான். ஆனால் அவங்க கொண்டாடப்பட்ட சில விஷயங்கள் ரொம்பவுமே சர்ச்சையாக இருக்குது. அவங்க சொல்லக்கூடிய நம்ம தமிழகத்தில் உள்ள தமிழக பாரம்பரிய பண்பாடுகளை சீரழிக்கிற வகையிலையும் சீரழிந்து தான் அவங்க ஆட்சி காலத்தில் போய்கிட்டு இருக்குது. பட் அதை மேலும் சீரழிக்கும் வகையில் அவங்க பண்ணுறது மாதிரி தான் தோணுது. கட்சி ஒரு தலைமை அலுவலகம், அங்கே அந்த கரகாட்டம் பெண்களை கொஞ்சம் கவர்ச்சியான நடனங்களை ஆட வைக்கிறாங்க. சரி, அவங்க ஸ்டேஜில் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அதோட முடியும்னு பார்த்தா முக்கிய நிர்வாகிகள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க முன்னாடி ஆடிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ இவங்க இந்த இளைஞர்களுக்கு எந்த ஒரு பாடத்தை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது புரியலை. பட்டாக்கத்தியோட கேக் வெட்டுற பசங்களை, இல்லைன்னா அந்த பட்டாக்கத்தியை பிடிச்சி வாழை ஏந்தி நிற்கிற மாதிரி நிற்கிற பசங்க, இளைஞர்களை எத்தனையோ பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. இப்போது பிறந்தநாள் 49வது பிறந்தநாள் கொண்டாடிய உதயநிதி ஸ்டாலினில் ஒரு பட்டாக்கத்தியை கொடுத்து ஒரு கௌரவமாக, அது ஒரு ராஜ மரியாதை, ஒரு அரசியலில் மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் இப்படி ஒரு அருவா பிடிச்சி நிற்கிறது ஒரு கெத்து அப்படின்னா, இவங்க எத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணாலும் அதுதான் கெத்து அப்படிங்கிற ஒரு பாடத்தை இவங்க எடுத்துடுறாங்கல்ல. மக்கள் நீதி மையம் அவர் கட்சியை என்னாச்சுன்னு தெரியல. பட் பிறந்த நாளுக்கு கண்டிப்பாக நின்றுருக்கிறாரு கமல்ஹாசன். அங்கே நின்னவர் ஒரு விஷயங்கள், அதுவும் வசனம் பயங்கரமாக அடிக்கிறார். எப்படி பணிந்து அடிக்கிறாரு அப்படின்னா, ஜெய் கட்சி அவங்க விமர்சிக்கிறாங்க, இந்த மாதிரி சினிமா கட்சி, சினிமாக்காரங்க கூத்தாடிங்க அப்படின்னா. திமுகவும் கூத்தாடி கட்சி தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பாரம்பரியமா கொள்கைக்காக போராடி ஹிந்தி எதிர்த்து பல பராசக்தி சினிமாவா இல்லை. சித்திரைவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு வினோத் துரைராஜ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் நவீன். உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாள் விழா வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு திமுகவினர் கொண்டாடி தீர்த்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் சார் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த ஒரு எழுச்சி ஆரவாரம் ஏன் சார்? கண்டிப்பாக முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஏன்னா கலைஞர் மு.க. ஸ்டாலினை எப்படி ஆசைப்பட்டாரோ அதே போல் மு.க. ஸ்டாலின் தனது மகன் உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. அதுக்கான அந்த எலெக்ஷன் வர முன்னகட்டி ஒரு ஃப்ரீ மார்க்கெட்டிங் தான் இது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க சொல்லவே வேண்டாம், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லேருந்து எல்லா இதுலேயுமே மார்க்கெட்டிங் விளம்பரமில் எந்த ஒரு பிராண்டும் அடிச்சிக்க முடியாது. ஜியோ பிராண்டே தோற்று போகுங்கிற அளவுக்கு பிராண்டிங் பண்ணக்கூடியதில் டிஎம்கே ஒரு 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 தில்லாலங்கடி அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த பிறந்தநாள் கொண்டாட்டங்கிறது கொண்டாடுறது ஓகே தான். ஆனால் அவங்க கொண்டாடப்பட்ட சில விஷயங்கள் ரொம்பவுமே சர்ச்சையாக இருக்குது. அவங்க சொல்லக்கூடிய நம்ம தமிழகத்தில் உள்ள தமிழக பாரம்பரிய பண்பாடுகளை சீரழிக்கிற வகையிலையும் சீரழிந்து தான் அவங்க ஆட்சி காலத்தில் போய்கிட்டு இருக்குது. பட் அதை மேலும் சீரழிக்கும் வகையில் அவங்க பண்ணுறது மாதிரி தான் தோணுது. என்ன அப்படின்னா, சிவகங்கையில் கரகாட்டம் அப்படிங்கிற ஒரு இதுகள் இருக்குது. கோவில்களில் நிறையா பண்ணுவாங்க. அதில் கூட ஒரு கயர் மாதிரி கட்டி வச்சுட்டு அதுக்குள்ளே தான் ஆடுவாங்க, யாரும் பக்கத்தில் போக முடியாது. ஸோ அப்படி அந்த ஒரு கரகாட்டம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி தான். அதை நம்ம வேறு மாதிரி அந்த நிகழ்ச்சி அங்கே நடக்கும்போது ஒரு கண்ணோட்டம் பார்க்கப்படுறது கிடையாது. பட் இது ஒரு கட்சி ஒரு தலைமை அலுவலகம், அங்கே அந்த கரகாட்டம் பெண்களை கொஞ்சம் கவர்ச்சியான நடனங்களை ஆட வைக்கிறாங்க. சரி, அவங்க ஸ்டேஜில் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அதோட முடியும்னு பார்த்தா முக்கிய நிர்வாகிகள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க முன்னாடி ஆடணும். அவங்க முன்னாடி ஆடிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ இவங்க இந்த இளைஞர்களுக்கு எந்த ஒரு பாடத்தை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது புரியலை. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, திருநெல்வேலி, மதுரை, இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் கோயம்புத்தூரில் இருக்கட்டும், இங்கே சென்னையிலுமே நடந்திருக்குது. பட்டாக்கத்தியோட கேக் வெட்டுற பசங்களை, இல்லைன்னா அந்த பட்டாக்கத்தியை பிடிச்சி வாழை ஏந்தி நிற்கிற மாதிரி நிற்கிற பசங்க, இளைஞர்களை எத்தனையோ பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா நல்லது தான். கண்டிப்பாக அந்த மாதிரி அந்த ஒரு கலாச்சாரம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயத்துக்கு தானே பண்ணியிருக்கிறாங்க. அந்த இளைஞர்கள் இனியும் இந்த ஜாதி மதம் எந்த ஒரு பாகுபாடும் அருவாள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தில் அதை பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கிடலாம். இப்போ பிறந்தநாள் 49வது பிறந்தநாள் கொண்டாடிய உதயநிதி ஸ்டாலினில் ஒரு பட்டாக்கத்தியை கொடுத்து ஒரு கௌரவமாக, அது ஒரு ராஜ மரியாதை, ஒரு அரசியலில் மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் இப்படி ஒரு அருவா பிடிச்சி நிற்கிறது ஒரு கெத்து அப்படின்னா, இவங்க எத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணாலும் அதுதான் கெத்து அப்படிங்கிற ஒரு பாடத்தை இவங்க எடுத்துடுறாங்கல்ல. அப்போ அதை பார்க்கும்போது சின்ன சின்ன கட்சியில் இருக்கிறவங்களும், சின்ன சின்ன ஜாதி சங்கங்களில் இருக்கக்கூடிய ஜாதி அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாமே அதே மாதிரி அருவா பிடிக்க திரும்ப ஆரம்பிப்பாங்க. இவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க. இவங்க பாடம் எடுத்து
இவங்களே அந்த இளைஞர்களை வந்து ஒரு கைது பண்ணுறது வந்து அந்த மாதிரி ஒரு நடவடிக்கையாக தான் இந்த ஒரு பிறந்தநாள், ஒரு துணை முதலமைச்சரோட பிறந்தநாளை வந்து பார்க்கப்படுது. இந்த துணை முதலமைச்சர் பிறந்தநாளே வந்து அடுத்து ஒரு முதலமைச்சர் ஆக்கணும், இன்னொரு 4 மாதத்துக்குள்ளே முதலமைச்சர், இவர் முதலமைச்சர் கேண்டிடேட் நின்னா மக்கள் வந்து ஆமாம் இவர் ஒரு பெரிய ஆள் தான் அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு எண்ணங்களை ஏற்படுத்தணும். அதுக்கு இவரை பற்றி பரவலாக 4 மாதம் பேசணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பிள்ளையார் சொல்லி போட்டது தான் இந்த பிறந்த நாள். ஆனால் இந்த பிறந்த நாள் நிகழ்ச்சியை வந்து பெருசாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து எல்லாருமே கொண்டாடி இருக்கிறாங்க. செந்தில் பாலாஜியிலேருந்து எல்லாருமே கொண்டாடி இருக்கிறாங்க. மக்கள் நீதி மையம் அவர் கட்சியை வந்து என்னாச்சுன்னு தெரியல. பட் பிறந்த நாளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நின்றுருக்கிறாரு கமல்ஹாசன். அங்கே வந்து நின்னவர் வந்து ஒரு விஷயங்கள், அதுவும் வசனம் வந்து பயங்கரமாக அடிக்கிறார். எப்படி பணிந்து அடிக்கிறாரு அப்படின்னா, இப்போ இருள் இருந்தாலும் சூரியன் நாளைக்கு வருமாம்மா. டெய்லி சூரியன் இருளில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த சூரியன்கிற போது அந்த உதயமாகுங்கிற மாதிரியும் சொல்கிறாரு. ஏற்கனவே சூரியன் உதயமாகி தான் ஆட்சி போய்கிட்டு இருக்கு. அப்போ இருள்னு அவர் சொல்லியிருக்கிறார். அப்போது இந்த ஆட்சி இருள்னு சொல்லி திரும்ப உதயம் வரும் அப்படின்னு தான் அவர் மனசில் இருக்கிறத வந்து அவருக்கே தெரியாமல் சொல்லியிருக்கிறாரு. பட் இது வந்து உதயநிதி ஸ்டாலினை புகழ்ந்து பேசப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்க பக்கமும் பயங்கரமாக அதை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் சொன்னது இருள் மீண்டும் உதயமாகும், விடியல் வரும், உதயமாகி உதயநிதியும் வருவார் அப்படின்னு. அப்போ மு.க. ஸ்டாலின் ஆட்சி இருளாக இருக்குது, உதயநிதி வந்து திரும்ப வருவார், வரும்போது உங்களுக்கு உதயமாகும். அந்த நீட் எக்ஸாம் மாதிரி இவர் ஒரு சொல்கிறாரு. இப்படி மக்களை எப்படியெல்லாம் வந்து ஒரு செலவே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து திமுக கூட போனோடனே இவர் ரொம்பவே ரிமோட்டை உடைச்சதுக்கப்புறம் ரொம்பவே மாறிட்டார் தான் சொல்லணும். ஏன்னா உலக நாயகன்கிறது உங்களுக்கு சினிமாவில் எப்படின்னு தெரியும். தேவர் மகன், நாயகன், விக்ரம் அப்படிங்கிற படங்கள்லாம் வரும்போது சினிமா கலைநயங்களை கொண்டு வந்து ஒரு உலக நாயகன், சினிமா அளவில் ஒரு உச்சம் பெற்ற ஒரு கௌரவமான ஆள் இப்போ வந்து இப்படிலாம் வந்து பணிந்து பேசிட்டு அந்த கட்சிக்கு சால்ரா அடிக்கிற அளவுக்கு போயிட்டாரு அப்படிங்கும்போது வந்து ரொம்ப மோசமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இல்லை, அந்த கட்சி சார்ந்தா அவர் வந்து எம்பியா இருக்காரு, அந்த ஒரு விசுவாசத்தினால இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அதே மாதிரி இன்னொன்று வந்து அவர் நீங்கள் விசுவாசம் சொன்னீங்க இல்லையா, அதை நீங்கள் சொல்ல வரதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விசுவாசம் அப்படிங்கிறது வந்து எல்லா மனிதருக்கும் இருக்கணும். அப்படி ஒரு விசுவாசம் இருந்திருந்தா அன்றைய தேதியில் அவர் இதுக்கு முன்னாடி அவரோட கடந்த கால வரலாறை சொல்லும்போது ராமநாதபுரம்ல வந்து அங்கே இருக்கக்கூடிய மன்னர் குடும்பங்கள் இருக்கு இல்லையா, அவங்களோட குடும்பத்திலிருந்து அங்கேருந்து அவங்க கொடுக்கக்கூடிய உணவுகளையும் அதையுமே ஆடைகளையும் பயன்படுத்தி அவங்க கை கொடுத்ததுனால வேண்டி தான் சினிமாவில் இன்னைக்கு உலக நாயகன் கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போது அவர் வாயாலே சொல்லியிருக்கிறாரு. இதே மீறி அந்த மன்னர்களை புகழ்ந்து பேசியிருக்கிறாரு. அந்த மன்னர் குடும்பத்தோட வாரிசு நாகேந்திர சேதுபதியோட திருமணம் அன்னைக்கு நடந்திருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு அங்கே போயிட்டு வந்திருக்கிறாரு. இவர் ஒரு வீடியோ மட்டும் போட்டுட்டு அங்கே போகாத விசுவாசம், அவரை உருவாக்கின ஒரு குடும்பம், மன்னர் குடும்பம், அங்கே போய் அந்த ஒரு விசுவாசத்தை காட்டாமல் உதயநிதி ஸ்டாலினுக்கு அரசியலுக்கு வந்து இப்போ ஒரு 4-5 வருஷத்தில் போய் அந்த விசுவாசத்தை காட்டுறாருன்னா அவர் விசுவாசத்துக்கு பின்னாடி போகிறாரா? இதுதான் என்னோட கேள்வி. இல்லை, அதுதான் சார் நான் இன்னும் கேட்க வரேன். ஏன்னா முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வந்து அதிகமாக வந்து திமுகவினர் கொண்டாடுறாங்க. இப்போ எல்லா கட்சியிலுமே வந்து இந்த ஒரு நிர்வாகியை கவர்னணும், இல்லை வந்து ஒரு மேலிடத்துல இருக்க கவர்னணும் அப்படின்றதுக்காக வந்து கீழே இருக்கவங்க வந்து சில விஷயங்கள் வந்து பண்ண. ஆனால் நேற்று பார்க்கும்போது இந்த அமைதி படை படத்தில் வரும்போது தான் எனக்கு வந்து தோணுச்சு, யார் நல்ல விசுவாசி அப்படின்ற காட்டுற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. பல இடங்கள்ல வந்து தொண்டர்கள் போட்டி போட்டுக்கொண்டு இப்போ இந்த மாவட்டத்தில் எப்படி நடக்குதா, இந்த மாவட்டம் அதை விட பெருசா அப்படி வந்து பண்ணும்போது அவங்களுக்குள்ள அந்த பதவிக்காக வந்து இது பண்ணப்பட்டதோ அப்படின்ற ஒரு விஷயம் நான் பார்க்கிறேன். உதயநிதி ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் இவங்கெல்லாம் போகும்போது அங்கே ஒரு கூட்டமே வந்து வாழ்க வாழ்கன்னு கோஷம் போட்டுட்டு முன்னாடி பல்ட்டி அடிச்சு நிர்வாகிகள், தலைமை மேல்மட்டத்தில் இருக்க நிர்வாகிகள் கூட போவாங்க. ஏன்னா நம்மளை அவங்க பார்த்துட மாட்டாங்களா, அவங்க கண்ணு நம்ம பார்வையில் பற்றாதா, நம்ம ஒரு சின்னதாக ஒரு மேலே வந்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லி தான் இந்த நிறையா தொண்டர்கள் வந்து அப்படி கத்திட்டு இருக்கிறாங்க. நிறையா நிர்வாகிகள் அடுத்து நமக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடச்சிடாதா, ஒரு தொகுதியில் நம்ம நிற்க மாட்டோமான்னு நிற்கிறாங்க. அப்படி அந்த ஒரு எண்ணத்தில் வந்து ரொம்பவே கூவுறாங்க. காசுக்கு மேலே கூவுறது சொல்லுவாங்கல்ல, அதேமாரி கூவுறாங்க. பட் ஆனால் திமுக என்ன பண்ணும், அதிமுகலேருந்து ஒரு ஆள் எடுத்துகிட்டு வந்து அந்த தொகுதியில் நிற்க விட்டுரும். அப்புறம் அந்த இதுக்காக கட்சி பணி செய்த அந்த அங்கே இருந்த ஒரு தலைவர்களும் நிர்வாகிகளும் தொண்டர்களுக்கும் என்ன பலன்? இப்போ நம்ம செங்கோட்டையனை வந்து ஈரோட்டிலேருந்து அதை கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து எடுத்திருந்தாங்கன்னா அங்கே களப்பணி செஞ்சவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இப்படி ஒவ்வொரு இடத்துல இருந்தும் அப்போ அந்த தொண்டர்களுக்கு இங்கெல்லாம் வந்து மரியாதை இல்லை. தொண்டர்கள் வந்து ஆனால் விசுவாசமாக இருக்கிற தொண்டர்களுக்கு ஏமாற்றம் தான் இவங்க கிட்டேருந்து மிச்சம். ஆனால் இவங்க கோஷம் என்றும் விட போகிறதில்ல, கோஷம் போட்டுட்டு தான் இருக்க போகிறாங்க, அவங்க வாழ்ந்துகிட்டே தான் இருக்க போகிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அதே மாதிரி மு.க. ஸ்டாலின் ஆசைப்படுற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் ஆசையோட
இன்பநிதி வருவார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மக்களும் அதே மாதிரி கோஷம் போட்டுட்டே இருப்பாங்க. அண்ட் நேற்று நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எல்லா நியூஸ்லையும் இதுதான் வர வேண்டியது. பட் நேற்று செங்கோட்டையன் வந்து தாவேக்கால இணைஞ்சது வந்து எல்லா ஊடகங்களையும் அதுதான் பெருசாக பேசினாங்க. உதயநிதியோட பிறந்தநாள் விழா அப்படின்றது வந்து ஒரு ஒன் ஆஃப் த செய்தியாக தான் கடந்து போச்சு. அது எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா அவங்களோட இது அந்த விளம்பரப்படுத்துறது அப்படின்னு நீங்கள் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நேற்று உதயநிதியோட பிறந்தநாள் அவங்க கட்சியோட மூத்தன்னு சொல்ல முடியாது, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அவருக்கு தான் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த ஒரு நியூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதை ஓவர்டேக் பண்ணிடுச்சு. அப்படி இருக்கும்போது மக்கள் எதை பாக்குறாங்க நம்ம எடுத்துக்கணும். இது வந்து ஒரு அவங்களோட அத்தனை முயற்சிகளும் வீணா போகணுன்னு தான் சொல்லணும். ஒரு பிராண்டிங் பண்ணணும்னு சொல்லி ஆரம்பத்திலே ஒரு பிள்ளையார் சொல்லி போட ஆரம்பித்தாங்க. பட் விஜய்ங்கிறது வந்து ஒரு புகழின் உச்சத்தில் இருக்கிறனால வேண்டி அவரை பற்றி நியூஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து எல்லா மீடியாவுக்கும் இருக்குது. அவரோட நியூஸ் சொன்னோன்னா கொஞ்சம் மக்கள் பார்க்குறதுக்கான வியூவர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால வேண்டி அன்னைக்கு இவங்க இப்போ கற்றுக்கிட்ட வித்தையெல்லாம் இறக்க பார்த்தாலும் இங்கே ஒரு சினிமா அப்படிங்கிற ஒரு ஒரு பிம்பத்தை வச்சு வந்த அந்த நியூஸ் வந்து இவங்க எல்லாத்தையுமே மறைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வைரல் ஆகிக்கிட்டு இருக்கிறது அந்த கரகாட்டம் வீடியோ தான். ஓகே, மொத்தத்தில் வந்து வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். விஜய் கட்சி அவங்க வந்து விமர்சிக்கிறாங்க, இந்த மாதிரி சினிமா கட்சி சினிமாக்காரங்க கூத்தாடிங்க அப்படின்னு. அப்போ அவங்களும் இதை தானே பண்றாங்க அப்படின்னும் போது கொள்கை அப்படின்றது எப்படி சார்? திமுகவும் கூத்தாடி கட்சி தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பாரம்பரியமா கொள்கைக்காக போராடி ஹிந்தி எதிர்த்து பல பராசக்தி வந்து சினிமாவா இல்ல வேற எதுமா கலைஞர் எழுதுன சினிமால வந்து என்ன சொல்றேன்னா, சினிமாவில் கேமராமேனு இருந்தாலும் சினிமா தானே, கரெக்டு தானே? அதில் கதை எழுதுறவங்க கதை எழுதி அந்த கதையை நடிக்கிற ஒரு நாடக கலை தானே அதுவும். அப்போ அவரும் ஒரு சினிமா பின்னணி தானே. உதயநிதி ஸ்டாலின் வந்து என்ன தொழில் பண்ணார்? இப்போ முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு, இளைஞர் அணி செயலாளராக இருந்து அதுக்கப்புறம் நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சராக உழைப்பால் உயர்ந்து துணை முதலமைச்சராகி அடுத்து முதலமைச்சராக போகிறாரு. எல்லாமே இப்போ ஷார்ட் டைமில் வந்துருக்கிறாரு. எங்கேருந்து உழைச்சாரு? அப்போ இவரும் சினிமாலேருந்து வந்தவர் தான். ஒரு கண்ணாடியா அந்த மாதிரிலாம் வந்து காதல், அன்சிகா, நயன்தாரா அந்த மாதிரி வந்து ஒரு அழகான பாட்டுகளையும் நல்ல பாட்டுகளையும் தேடி ஓடி சினிமாவில் ஏதாவது இதேமாரி புகழ்பெற்று விஜய் மாதிரி வந்துட மாட்டோமா அப்படின்னு ஆசைப்பட்டு அங்கே ஒரு ஃபெயிலியராக இங்கே ஓடி வந்தவர் தான். சந்தானம் எப்போ காலியானாரோ அதோட இவர் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அப்படியே இனிமேல் அரசியல் தான், இனிமேல் நமக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கிறாரு. ஸோ இவரும் கூத்தாடி, இது திமுக அது கூத்தாடினா திமுகவும் கூத்தாடி தான் அப்படி தான் சொல்லணும். இது விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறேன்னா அப்படின்னா இல்லை, அவங்க வைக்கக்கூடிய ஒரு பொதுவான குற்றச்சாட்டு இதுதானே சார். அப்போ சீமானா இருக்கட்டும் இவங்களா இருக்கட்டும் எல்லா கட்சியிலையுமே வந்து கூத்தாடிகள் இருக்க தான் ஜீராங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் அதிமுக அந்த வகையில் பார்த்தோம்னா கூத்தாடியால் உருவாக்கப்பட்ட கட்சி தான். அப்போ அரசியல், தமிழக அரசியலே கூத்தாடி அப்படின்னு தான் சொல்லணும். அதனால ஒருத்தரை வந்து கூத்தாடின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நன்றி சார், பல தகவல்கள் எங்களுக்கு தெரிஞ்சு.